ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சினிமுருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுதுங்க. படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதில் ஒரு நாள் விட்டால் கூட 5 நாள் கண்டினியூவாக ஹாலிடேஸு. இந்த 5 நாளில் இந்த 2 படங்களும் எப்படி பண்ணிச்சு? குறிப்பாக சொல்லப்போனால் கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் இந்த திரைப்படங்களுடைய வசூல் என்ன? இந்த திரைப்படங்கள் எல்லாம் மக்கள் மனசில் ரீச் ஆச்சா? இந்த திரைப்படங்கள் நல்ல வசூலை இந்த பொங்கலுக்கு பெற்று தந்ததா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதனோடவே மேரி கிறிஸ்மஸ் மற்றும் மிஷன் சாப்டர் 1 இந்த மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் குண்டூர் காரம் அப்படின்ற திரைப்படமும் ஹனுமான் அப்படின்ற திரைப்படமும் வெளியாச்சு. இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 6-7 படங்கள் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு அப்போது நம்ம தமிழகத்தில் வெளியாகிருக்கு. இதிலலாம் எந்த படங்கள்ப்பா பெருசாக ஓடிச்சு? எந்த படங்கள் வந்து மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு? 2024ஆம் ஆண்டு பொங்கல் வசூலில் நல்லபடியாக அமைந்ததா அப்படின்றத கேள்விக்குறிக்கு ஒரு விடை தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து நம்ம கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய வசூலை பற்றி பார்ப்போம். கேப்டன் மில்லர் திரைப்படம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் உருவாகியிருந்த இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்தது. சனிக்கிழமை வந்து கிட்டத்தட்ட 6.75 கோடியும், அதுக்கு தொடர்ந்து சண்டே வந்து 7 கோடி ரூபாய் வசூலும் இந்த திரைப்படம் பெற்றது. கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்தது. அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கோடி ரூபாய் வரை தமிழ்நாடகத்தில் வசூல் செய்துள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த 6 நாளில் கேப்டன் மில்லர் திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 37 கோடி ரூபாய் வரை கிராஸ், அதாவது வசூல் செய்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம். உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வந்து ஏதோ 70 கோடிக்கு மேலே 75 கோடிக்கு மேலே வசூல் செய்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நாம் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை மட்டும்தான் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை முன்னணி விநியோகஸ்தர் கையில் இருந்து எடுத்து அவங்கக்கிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வாங்கின தகவல் தான் இது. சரி, இது வந்து கேப்டன் மில்லர் படத்துடைய வசூல். இந்த 6 நாட்களில் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது கேப்டன் மில்லர் திரைப்படம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அயலான் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் என்ன அளவுக்கு வசூல் செய்தது? அதாவது கேப்டன் மில்லருடைய முதல் நாள் வசூலில் பாதி வசூலை தான் அயலான் திரைப்படம் தமிழகத்தில் பெற்றது. அதாவது கேப்டன் மில்லர் திரைப்படம் 8 கோடி ரூபாய் வசூல் செய்ததுன்னா இந்த திரைப்படம் அயலான் திரைப்படம் 4 கோடி ரூபாய் வரை தான் வசூல் செய்தது முதல் நாள் மட்டும். 2வது நாளும் கிட்டத்தட்ட அந்த கேப்டன் மில்லர் படம் பண்ண வசூலில் ஒரு 70-60% தான் இந்த திரைப்படம் வசூல் செய்தது. 3வது நாளும் அதே நிலைமை தான். ஆனால் 4வது நாள் கிட்டத்தட்ட 2 திரைப்படங்களுமே ஈவனாக வசூல் செய்தது. அதே மாதிரி 5வது நாள் அயலான் திரைப்படம் வந்து கேப்டன் மில்லரை விட சற்று அதிகமாகவே இருந்தது. 6வது நாள் விடுமுறை நாள், அதாவது காணும் பொங்கலை முன்னிட்டு அயலான் திரைப்படம் கேப்டன் மில்லரை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக வசூல் செய்தது. எப்படி பார்த்தாலும் இந்த முதல் 6 நாட்களில் அயலான் திரைப்படம் செய்த வசூல் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-32 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளது. இதுதான் நிசத்தனமான உண்மை. இந்த டேட்டாஸ் எல்லாமே தமிழகத்தில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாஸ் தான். ஆக மொத்தத்தில் அயலான் திரைப்படத்துக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கும் இந்த முதல் 6 நாட்களில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அயலான் திரைப்படத்தை விட கேப்டன் மில்லர் திரைப்படம் ஒரு 5-7 கோடி ரூபாய் அதிகமாக வசூல் செய்துள்ளது. விமர்சன ரீதியாக எப்படி என்ன படங்கள் எப்படி விமர்சனம் பண்ணால் கூட இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேஷன் பண்ணணும், அந்த பொங்கலில் வந்து சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்கு பொதுமக்கள் வந்து நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ஒரு வகை தான் சினிமாவும். இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி டேஸ்களில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா குழந்தைகள்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு படத்துக்கு போவாங்க, ஜென்யூன் மெச்சூரிட்டி ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கு போவாங்க, ஆக்ஷன் லவர்ஸ் ஒரு படத்துக்கு போவாங்க, குடும்பங்கள் ஒரு படத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி பலவிதமான படங்கள் வந்து ஒரு டைம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு பொங்கல் தீபாவளி என்பது. ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு படங்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை வந்து திருப்தி அடைஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து அயலான் திரைப்படத்தை விரும்பினாங்க, ஜென்யூனான ஆடியன்ஸ் வந்து கேப்டன் திரைப்படத்தை விரும்பினாங்க. அதாவது இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்க்கறதுக்கு விரும்பினாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இந்த படம் நல்லா இருக்கா, படம் விமர்சன ரீதியாக நல்லா இருந்ததா, அந்த விஷயத்தில் நான் சொல்ல வரலைங்க. பார்க்க ஆவலாக இருந்த ஆடியன்ஸோடைய விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சரி, இதனோடவே வந்து இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. மிஷன் சாப்டர் 1 ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அருண் விஜய் நடிப்பில். விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் என்ன சார் ஆச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படங்கள் எல்லாமே சுமாரான ரகத்தை தான் பெற்றது. அதாவது இப்போது கேப்டன் மில்லர் வந்து ஒரு தேட்டரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு தேட்டரில் 100 கெப்பாசிட்டியில் ஒரு தேட்டரில் கேப்டன் மில்லருக்கு 70 பேர் படம் பார்த்தாங்கன்னா
இந்த மேரி கிறிஸ்மஸ், இந்த மிஷன் சாப்டர் 1 இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு 15லேருந்து 20% ஆடியன்ஸ் தான் படம் பார்த்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இதனுடைய வசூல்களும் இருந்தது. அதே மாதிரி மகேஷ் பாபு அவர்கள் நடிப்பில் குண்டூர் காரம்ன்ற ஒரு படம் வெளியாகிது. அது முதல் நாள் வந்து சென்னை சிட்டியை பொறுத்தவரைக்கும் வசூல்கள் நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த படத்துடைய வசூல் சென்னை நகரம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன எந்த திரையிலுமே பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி ஹனுமான் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகிருக்கு. அந்த திரைப்படத்துடைய வசூலும் ரிவ்யூவும் நல்லாவே இருக்குது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படம் வந்து எதிர்பாராத விதமாக நிறைய திரையரங்களில் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ் படங்களுக்கு அதிக திரையரங்கள் கொடுத்ததுனால இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வரைக்கும் எப்படியா இருந்தாலும் நம்ம திரையரங்களை மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஹனுமான் திரைப்படத்துக்கு அதிக திரையரங்கள் கிடைக்கல. ஆனால் திரையிட்ட திரையரங்கள் எல்லாமே நல்ல வசூலி வாரி குவித்து வருகிறது. அதுதான் உண்மை. இன்னும் வரும் நாட்களில் இந்த திரைப்படத்துக்கு அதிகமான திரையரங்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விநியோகஸ்தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த 2024 பொங்கல், அதாவது இப்போவே சமூக வலைத்தளத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 பொங்கல் வின்னர் அயலான், 2024 பொங்கல் வின்னர் கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி இப்போவே சமூக வலைத்தளத்தில் நிறைய வாரெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி இருந்தாலும் பொங்கலை பொறுத்தவரை வசூல்கள் நல்லாவே இருக்குது. விமர்சனங்கள் குறைவாக இருந்தால் கூட வசூல்களில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதே கடந்த பொங்கலுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அஜித் அவர்கள் நடித்த துணிவு திரைப்படமும் விஜய் அவர்கள் நடித்த வாரிசு திரைப்படமும் வெளியாகியது. அப்போது என்ன நிகழ்வு நடந்ததுன்னா, முதல் 3 நாட்கள் வந்து துணிவு ஒன்று வந்து லீடிங்லேயே இருந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் துணிவு லீடிங்கில் இருக்கும், ஒரு நாள் வாரிசு லீடிங்கில் இருக்கும். ஸோ போன பொங்கல் வந்து போட்டி போட்டுக்கொண்டு தேட்டரை வந்து ஃபுல்லாகிட்டே போயிட்டு இருந்தது. அதிகப்படியான ஆடியன்ஸ் வந்து போன பொங்கலுக்கு வந்து அதிகப்படியான ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ போன வருடம் பொங்கலுக்கு பார்த்த ஆடியன்ஸோட எண்ணிக்கையும் இந்த வருடம் பொங்கலுக்கு பார்த்த ஆடியன்ஸோட எண்ணிக்கையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50லேருந்து 60% ஆடியன்ஸ் தான் வந்து போன பொங்கலுக்கு பார்த்த ஆடியன்ஸோடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியும் இந்த வருஷம் பார்த்த ஆடியன்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து ஒரு முன்னணி நடிகர், பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வைத்துள்ள நடிகர்கள். ஸோ அவங்க படம் பொங்கல் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ரசிகர்களே வந்து தேட்டரில் குவிவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்றது போன்ற வருடம் ரிலீஸ் ஆன அந்த துணிவு மற்றும் வாரிசு. அதனுடைய வசூல் நிலவரமே வேறு லெவல் தான். பட் இந்த வருடம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க ஸ்டார்கள் படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த அடிச்சின்னு பிடிச்சின்னு படம் பார்க்குறது, எப்படியாச்சும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இவங்களுக்கு அவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஏற்ற லெவலுக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு அயலானோட ஒரு 5லேருந்து 6% வசூல் பொறுத்தவரை கேப்டன் மில்லர் கூடுதலாக இந்த 6 நாட்கள் அமைந்திருக்கு. வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் கணிப்பு, அதாவது ஆடியன்ஸ் எப்படி போகிறாங்க, எப்படி ஏற்றுக்கிறாங்க, திரும்பவும் வந்து மீண்டும் இந்த ஒர்க்கிங் நாட்கள்லையும் திரும்பவும் அடுத்த சனி ஞாயிறு வரப்போகுது, இந்த மாதிரி நாட்கள்லையும் ஆர்வமாக விரும்புகிறாங்களா அப்படின்றத வரும் நாட்களில் தான் தெரிய வரும். இந்த பொங்கலை பொறுத்தவரை அயலானை விட கேப்டன் மில்லர் ஒரு சிறிய பர்சன்டேஜ் அளவு முன்னணியில் இருக்கிறது. இது வந்து வசூலை பொறுத்த வரை மட்டுமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.